நினைக்க நினைக்க ஆறவே மாட்டேங்குதுடி. என் புள்ள தங்கண்டி, அப்பாவிடி அவன். நாங்க கிழிச்ச கோட்டை தாண்ட கூட மாட்டாண்டி அவன். அவனை ஏமாத்துறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? இங்க நிக்கிறாளே ராஜி, இவளை விடவும் மீனாவை விடவும் என் புருஷன் ஒன்னதானடி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாரு. ஏன் மருமகன்னு அம்பட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த மனுஷனை ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? உண்மையெல்லாம் வெளியில வந்துருமோன்னு பயந்து அவனை பத்தியே தப்பு தப்பா பேசினல்ல நீ. ஏண்டி அவன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுறான்னு என்னென்னலாமா போய் சொன்ன நீ? பித்தலாட்ட வேலை தானே நீ பண்ணிருக்க. லூசு மாதிரி தெரியுதா? இம்பட்டு கேவலமானவ. படிச்சாலாம் படிப்பு எம்ஏ வரைக்கும். எம்ஏ படிக்கல, ஏமாத்த படிச்சிருக்கானே இப்பதானே தெரியுது. இது பாரு, நீ எக்கேடு வேணா கெட்டு போ, அத பத்தி நான் கவலைப்படல. ஆனா ஏமாத்தி வேலை வாங்கி தந்ததா என் புருஷனை தானே உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க. ஐயோ 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 ஐயோ, சர்டிபிகேட் கேட்கும் போது என்ன நாடகம் ஆடுன நீ? பஸ்ல தொலைஞ்சிருச்சு, ட்ரெயின்ல தொலைஞ்சிருச்சு, ஏரோப்ளேன்ல தொலைஞ்சிருச்சுன்னு. ஏய், படிச்சிருந்தா தானே சர்டிபிகேட் கொடுப்பாங்க. வண்டவாளம் தண்டவாளம் ஏறிட கூடாதுன்னு டீச்சர் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறாளாம். அதுவும் எங்க? ஹோட்டலுக்கு. அதுக்கு வீட்ல என்னென்னலாம் போய் சொன்னா இவ. பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து எல்லாரையும் இந்த அம்மா தான் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களா? இப்படி எல்லாம் புழுகிறதுக்கு உனக்கு கூசலியாமா? எனக்கு நினைச்ச கூசுதுரி. ஏ ராஜி, உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்பா சமுத்திரத்துல வச்சு இவ என்னென்னலாம் கதை சொன்னா? இவ இல்லாம ஆபீஸ் நடக்கவே நடக்காது. யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? உங்க அம்மாவா இல்ல உங்க அப்பாவா? இல்ல நீயே நல்லா யோசிச்சு இந்த வேலையை